வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு போதி மரம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டே 20 டாபிக் பார்க்க போகிறோம். சூழலியல், என்விரான்மெண்ட் அண்டு எக்காலஜி, இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, 10th 12th C-TET எந்த எக்ஸாமுக்குனாலும் டாபிக் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கற்றுக்கிடும் போது அதில் உள்ள ஒரு 25 ஒன்று நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 968866657776. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு 10th 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எதுனாலும், அண்டு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னாலும் அதுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ அது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, நம்ம 25 1 மினிட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் number 1. Which of the following is the structural and functional unit of the biosphere? உயிர் சுழற்சியின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு எது அப்படின்னா ஆப்ஷன் பி எக்கோசிஸ்டம், சூழல் மண்டலம் அப்படிங்கிறதா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா தெரியுதா உங்களுக்கு? விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் யூனிட், உயிர் சுழற்சியோடைய கட்டமைப்பு செயல்பாட்டு சூழல் மண்டலம். சூழல் மண்டலம்னா என்ன அப்படின்னா, சூழல் மண்டலம் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளை உள்ளடக்கிய இயற்கையின் அடிப்படை அலகாகும். And ecosystem is the basic function unit of nature comprising biotic, abiotic components. சரிங்களா? Okay. Second one. The term ecosystem was first proposed by, சூழல் மண்டலம் என்ற சொல்லை முதலில் முன்மொழிந்தவர் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய ஏஜி டான்ஸ்லே. சரிங்களா? ஏஜி டான்ஸ்லே. இவர் வந்து 1935ஆம் ஆண்டு ஏஜி டான்ஸ்லே என்பவரால் இச்சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது. The term ecosystem was introduced by ஏஜி டான்ஸ்லே in 1935. Clear? Okay. Question number 3க்கு போலாம். In food chain, plants are categorized as, ஒரு உணவு சங்கிலியில் தாவரங்கள் இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ இதில் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஆப்ஷன் சியை நம்ம எடுக்கிறோம். ப்ரொடியூசர், அவர் வந்து ஏன்னா அவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தியாளர்கள். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமா தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. Plants are called producers because they synthesize their own food through photosynthesis. Clear? Okay. Fourth question போலாமா? Which of the following is an abiotic component of the ecosystem? அபியோட்டிக்னால உயிரற்றது. சூழல் மண்டலத்தை உயிரற்ற காரணம் எது? பாக்டீரியா, மண்ணு, தாவரங்கள், விலங்குகள், மண்ணு தான். சாயில், அதுதானே. மண், நீர், காற்று மற்றும் சூரிய ஒளி ஆகியவை சூழல் மண்டலத்துடைய உயிரற்ற காரணிகள். சாயில், வாட்டர், ஏர், சன்லைட் ஆர் த நான் லிவிங் அபியோட்டிக் கம்பனன்ட்ஸ் ஆஃப் த எக்கோசிஸ்டம். Question number 5. The process of converting atmospheric nitrogen into ammonia is called. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல நைட்ரஜனை அம்மோனியாவாக மாற்றும் நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தம். சரிங்களா? ஓகே. வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தும் வகையில் மண்ணில் நிலைநிறுத்துவதே நைட்ரஜன் நிலைநிறுத்தம். Nitrogen fixation is the process of converting atmospheric nitrogen into biological forms like ammonia. Clear ஆயிருக்கா? ஒரே ஒரு ஒன்னுல அழகா புரிஞ்சது ஒன்னு. எல்லா கொஸ்டினும் அப்படிதான் எடுத்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5, ஜூன் 5. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 என்று உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ் அப்சர்வ்டு globally on June 5th to raise environmental awareness. Clear? Question number 7. Which ecological pyramid is always upright? எந்த சூழலியல் பிரமிடு எப்போது நேரானதாக இருக்கும் அப்படிங்கும் போது ஆற்றல், எண்ணிக்கை, உயிர் நிறை, மேற்கூறிய எதுவும் இல்லை அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இது வந்து எனர்ஜி பிரமிடு. சரிங்களா? ஆற்றல் பிரமிடு. ஆப்ஷன் சி பிரமிட் ஆஃப் எனர்ஜி. இதுதான் வந்து நேர்கோட்டில் நேரானதாக இருக்கும். ஒரு ஊட்ட மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு செல்லும் போது ஆற்றல் எப்போதும் குறையும் என்பதால் இது வந்து நேராக இருக்கும். ஓகே. The pyramid of energy is always upright because energy is lost as heat at each tropic level. Clear? One line explanation. Question number 8. The place where an organism lives is its, ஒரு உயிரினம் வாழும் இடம் அதன் டேஸ் ஆகும். அது நம்மளுக்கு தெரியும், ஹேபிடேட், வாழிடம். ஒரு குறிப்பிட்ட உயிரினம் வசிப்பதற்கான இயற்பியல் சூழலே அதன் வாழிடம் எனப்படும். ஹேபிடேட் இஸ் த
physical environment where a specific organism naturally lives. சரிங்களா? Question number 9. 10% law of energy transfer was proposed by, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லா இது. ஆற்றல் மாற்றத்தின் 10% விதியை முன்மொழிந்தவர் யாருன்னா லிண்ட்மேன். லிண்ட்மேன் சரிங்களா? லிண்ட்மேன். ஒரு ஊட்ட மட்டத்திலிருந்து 10% ஆற்றல் மட்டுமே அடுத்த மட்டத்துக்கு மாற்றப்படும் அப்படிங்கிறதான் இந்த லா. 10% லான்னு சொல்றாங்களா, அது மாற்றத்துக்கு மாற்றப்படும் என்று லிண்ட்மேன் கூறினார். So Lindemann proposed that only 10% of energy is transferred from one trophic level to the next. Question number 10. Green plants are also known as, இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். பசுமை தாவரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆட்டோட்ராப்ஸ், தற்சார்பு ஊட்ட உயிரிகள். அதுதானே? சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உணவு தயாரிப்பதால் இவை தற்சார்பு ஊட்ட உயிரிகள் எனப்படுகின்றன. Green plants are autotrophs because they produce their own organic food using sunlight. Clear? The online explanation. So next question, question number 11. Which gas is primarily responsible for global warming? புவி வெப்பமடைதலுக்கு முதன்மையான காரணமான வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, CO2. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமையில வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெப்பத்தை தக்க வைக்கின்றன. Carbon dioxide is a major greenhouse gas that traps heat in the Earth's atmosphere. Question number 12. SIPCO movement is related to. SIPCO இயக்கம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், வன பாதுகாப்பு. அப்படிதானே? ஏன்னா அந்த மரங்களை கட்டி இணைத்து அதை பாதுகாப்பாங்க. அதை இங்கே போட்டிருக்கேன். அவற்றை பாதுகாப்பு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இது. The SIPCO movement was a non-violent social and ecological movement aimed at protecting forests. Okay? இதுதான் SIPCO movement. Question number 13. Red data book contains data of. சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பற்றிய தகவலை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழிந்து வரும் இனங்கள். ஓகே, அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் தாவரங்களுடைய பட்டியல் அதுல இருக்கும். சரிங்களா? அந்த ரெட் டேட்டா புக்ல. The red data book lists species that are at risk of extinction. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 14. The transition zone between two different ecosystem is called. இரண்டு வெவ்வேறு சூழல் மண்டலங்களுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படின்னா ஆன்சர் ஏ, எக்கோடோன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. சூழல் இடைவெளி, இரண்டு வெவ்வேறு சூழல் மண்டலங்களுக்கு இடைப்பட்ட பகுதி தான் சூழல் இடைவெளி, எக்கோடோன். இரு வெவ்வேறு சூழல் மண்டலங்கள் சந்திக்கும் சந்திப்பு பகுதி தான் எக்கோடோன் அப்படின்னு அனுபவம் ஆகும். An ecotone is a transition area between two biological communities or ecosystems. Question number 15. The sequence of eating and being eaten in an ecosystem is. சூழல் மண்டலத்தில் ஒரு உயிரம் மற்றொரு உயிரத்தை உண்ணும் வரிசை முறை அப்படின்னா அதுதான் ஃபுட் செயின். ஏன்னா நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷன். உணவு வளை போடுவாங்க, ஃபுட் வெப்பம் போடுவாங்க. பட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் பீயிங் ஈட்டன் அப்படிங்கிறது ஒரு உணவு சங்கிலி தான், ஃபுட் செயின் தான். சூழல் மண்டலத்தில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை உண்ணும் வரிசை முறை. உணவிற்காக உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒரு நேர்கோட்டு தொடர்பை உணவு சங்கிலி. A food chain is a linear sequence of organism through which nutrition and energy pass. Question number 16. Which of the following is a primary consumer? பின்வற்றில் முதல்நிலை நுகர்வோர் எது? லயன், ஸ்னேக், ரேபிட், ஹாக், பருந்து அப்படிங்கிற போடும்போது நமக்கு வந்து ரேபிட் அவர் தான் முதல்நிலை நுகர்வோர். ஏன்னா அந்த புல்லை சாப்பிட்றதுல தாவரங்களை நேரடியாக உண்ணும் விலங்குகளை நம்ம சொல்றோம். தாவர உண்ணிகள் முதல்நிலை நுகர்வோர்களாகவும் herbivores like rabbits that eat plants directly are considered primary consumers. Question number 17. The ozone layer depletion is mainly caused by. ஓசோன் படல சிதைவிற்கு முக்கிய காரணம் எது அப்படின்னா இங்க நம்ம ஆப்ஷன் மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு பார்க்கும்போது குளோரோஃப்ளோரோ கார்பன், CFCs, குளோரோஃப்ளோரோ கார்பன். குளிர்சாதன பட்டிகளில் இருந்து வெளியேறும் CFC வாயுக்கள் ஓசோன் மண்டலத்தை தாக்கின்றன. CFC released from industrial activities lead to the chemical breakdown of ozone layer. Okay. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மினமாட்டா டிசீஸ் இஸ் காஸ்ட் பை த பொல்யூஷன் ஆஃப். மினமாட்டா நோய் எதனால் ஏற்படும் மாசுபாட்டால் உண்டாகிறது அப்படின்னா மெர்க்குரி, பாதரசம். ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்னோட தெரியுதா உங்களுக்கு இது? பாதரசத்தால் மாசுபட்ட நீரை அல்லது மீன்களை உட்கொள்வதால் மனிதர்களுக்கு இந்த நோய் வருது. அது பேர் தான் மினமாட்டா. மினமாட்டா டிசீஸ் இஸ் a neurological syndrome caused by severe mercury poisoning. பாதரசம், மினமாட்டா அப்படிங்கிற ஞாபகம். சரிங்களா? மெர்க்குரி, மினமாட்டா.
Question number 19. Project Tiger was launched in India in the year. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. 1973. இந்தியாவின் புலிகளின் எண்ணிக்கையை பெருக்க 1973 இத்திட்டம் தொடங்கப்பட்டது. Project Tiger was initiated by the government of India in 1973 to protect the tiger population. Okay, 1973 என்ன வச்சுக்கோங்க. Question number 20. Secondary succession occurs in இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி எங்கு நடைபெறும் அப்படின்னா இப்போ பேர் ராக்கு, டிஃபாரஸ்டல் லேண்ட், அழிக்கப்பட்ட காடுகள், வெற்றுப்பாறை அப்படிலாம் சொல்லுவாங்க. குளிர்ந்த லாவா, பேர் ராக் அப்படிங்கிறது நம்ம சில பேர் கிளிக் பண்ணிருந்தாங்க. வெற்றுப்பாறை அப்படி அந்த 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 வார்த்தையை பார்த்தோன்னே எழுதணும். ஆனால் இந்த பேர் ராக்கு வந்து வேற இதுக்கு ஒரு ஆன்சர், சரிங்களா? இதுக்கு வந்து இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிற போது டிஃபாரஸ்டல் லேண்ட், அழிக்கப்பட்ட காடுகள். அதான் அழிக்கப்பட்ட காடுகள் என்ன இருந்தோம், ஏற்கனவே இருந்த காடுகள் அழிச்சிட்டாங்க, அப்படிதானே? அப்ப ஏற்கனவே அங்க மண்வளம் இருக்கும், ஏதோ காரணத்தினால பாதிக்கப்பட்டது. அந்த நிலத்தில் நடக்கக்கூடிய வளர்ச்சி தான் இரண்டாம் நிலை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸி, சரிங்களா? செகண்டரி சக்சஷன் occurs in areas where an existing community has been cleared but soil remains. Clear right? Okay. Question number 21. The organism benefits and the other is neither harmed nor benefited. This relationship is ஒரு உயிரினம் பயன்பெறும், மற்றொன்று பாதிப்பும் பயனும் அடையாத உறவு நிலை தான் நம்ம உடன் உண்ணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உடன் உண்ணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனலிசம் அப்படின்பாங்க, சரிங்களா? ஒரு உயிரின் நன்மை அடைக்கிறது, மற்றொருக்கோ எந்தவித பாதிப்போ நன்மை அடைவதில்லை. Communalism is a relationship where one species benefits while the other is unaffected. So, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 22. Acid rain is mainly caused by the oxides of அமிலமலைக்கு முக்கியமான காரணமாக இருப்பவை எவற்றின் ஆக்சைடுகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கார்பன், நைட்ரஜன் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து சல்ஃபர், நைட்ரஜன், அதான் அமிலமலைக்கு ஆசிட் ரெயினுக்கு காரணம். சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு மழைநீருடன் சேர்ந்து அமிலமாக பொழிகின்றன. சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர் வேப்பர் டு ஃபார்ம் ஆசிட் ரெயின். Question number 23. In an ecosystem, energy flow is always. சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டம் எப்போது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா யூனிட் டைரக்ஷன், ஒரு திசை பாதை. ஆற்றல் வந்து சூரியனிலிருந்து உற்பத்தியாளருக்கு போகும், அப்புறம் நுகர்வுகளுக்கு போகும், ஒரே திசை நகரும். இதுதான் சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டம், எனர்ஜி ஃப்ளோ வந்து. எனர்ஜி ஃப்ளோஸ் இன் சிங்கிள் டைரக்ஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 24. யூட்ரோஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேம். யூட்ரோஃபிகேஷன் லீட்ஸ் டு எ டிக்ரீஸ் இன். யூட்ரோஃபிகேஷன் நிகழ்வு எதன் குறைவுக்கு வழிவகுக்கு அப்படின்னா டிசால்வ்டு ஆக்சிஜன், கரைந்துள்ள ஆக்சிஜன். நீர்நிலைகளில் பாசி பெருகி நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை குறைத்துவிடும். இதுதான் யூட்ரோஃபிகேஷன் நிகழ்வு, சரிங்களா? யூட்ரோஃபிகேஷன் காசஸ் எக்ஸசிவ் algal growth which depletes dissolved oxygen water. கிளியரா இருக்கா? Question number 25. Which ecosystem has the highest primary productivity? மிக உயர்ந்த முதன்மை உற்பத்தி திறனை கொண்ட சூழல் மண்டலம் எது அப்படின்னா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். நமக்கே தெரியும், அதுதானே? அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம சொல்லுவோம். வெப்பமண்டல மழைக்காடுகள், அதிக மழை மற்றும் சூரிய ஒளி காரணமாக இப்பகுதியில் தாவர வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ஸ் ஹேவ் ஹை ப்ரொடக்டிவிட்டி டியூ டு abundant rainfall and sunlight throughout the year. இதுதான் நம்ம பார்க்கறதுல இதில் சொல்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு 25 ஈஸியான ஒன்றோட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கூட கேட்கலாம். உங்களுக்கு கிளாஸ்னாலும் அதில் கேளுங்க, உங்கள் கண்டக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.